அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உணகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கிறார். சமுதாய சீர்திருத்தம், இலக்கியம், ஆன்மீகம், குடும்பம், பாசம், காதல், அன்பு, வீரம், சோகம், அழுகை எல்லாவற்றுக்கும் கண்ணதாசனிடம் பாடல் இருக்கிறது. சீசரை பெற்றதாயும் சிறப்புடனே பெற்றால், நாசரை பெற்றதாயும் நலம்பெறவே பெற்றால், காமராசரை பெற்றதாயோ நாட்டுக்கென்றே பெற்றால், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால். தன்னுணர்ச்சி கவிதை சார். நான் அழுதுகிட்டு இருக்கேன், என்னை பெத்த தாய் அழறதுக்குனே பெற்றுட்டா அப்படின்னாரு. ஆனந்தத்தை, அளவலாவிய எல்லையில்லா ஆனந்தத்தை அனுபவித்தவன் கண்ணதாசன். அதே எல்லையில்லா சோகங்களையும் அனுபவித்தவன் கண்ணதாசன். இப்படி எல்லா நிலைகளிலும் நின்றதால் தான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேரிறைவன், ஒரு கோவையிலே என் குடியிருப்பு, ஒரு தோழமையில் என் துணையிருப்பு, இசை பாடலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. தாயின் இளைய மகன். ஏன் இளைய மகன் சொல்லிக்கிட்டார் தெரியுதா? சின்ன பிள்ளைக்கு தான் செல்லம் அதிகம், இளைய மகனுக்கு தான் செல்லம் அதிகம், மூத்த மகனுக்கு செல்லம் அதிகம் இல்லை. எது சின்ன பிள்ளையோ அதுக்கு தான் செல்லம் அதிகம். தமிழ்தாய் ரொம்ப செல்லம் கொடுத்ததால அவர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறாரு. எல்லா துறையிலும் விளையாடுறாருன்னா நீங்கள் எதை ஒன்றா எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் பாடெல்லாம் எழுத முடியாது சார். யானை படை கொன்று சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை எந்த படத்தில் நான் பார்த்தது கிடையாது. இதையெல்லாம் எழுதிய கண்ணதாசன் இந்த உலகத்திலே, தமிழ் கூறு நல்லுலகத்திலே தன்னை காவியத்தாயின் இளைமகனாக சொல்லிக்கொண்டு அதற்கு தகுதி உள்ளவனாக, தமிழுக்கு ஒரு தலைமகனாக, காவியத்தாய்க்கு இளைமகனாக வாழ்ந்து இந்த நம் தமிழ் கூறு நல்லுலகை வளப்படுத்திய ஒரு மாபெரும் கவிஞன், உணர்ச்சி பூர்வமாக எழுதி உள்ளங்களில் குடிகொண்ட ஒரு மாபெரும் கவிஞன். எனவே கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழாவிலே தொடக்கமே சிறப்பாக அமைப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.